எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரகுபதி அவர்கள் யோக பயிற்சியும் ஆரோக்கிய வாழ்வும் என்ற விடயம் பற்றி எங்களுக்கு அறிவூட்ட இருக்கின்றார். வழமை போல் அவரை அறிமுகப்படுத்த வேண்டியது எனது பொறுப்பு. ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு கவிதை மூலம் அவரை அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். நாங்கள் இவ்வாறு சும் மூலம் ஒன்று கூடுவதற்கு அத்திவாரமிட்டவர் கமலநாதன். அவர் இமெயில் மூலம் எங்கள் எல்லோரையும் இணைத்து வைத்திருந்தார். அவர் காலமாகிய பின்பு அந்த இணைப்பு இல்லாமல் போய்விட்டது. பின்பு கோவிட் காலத்தில் சிவபாலன் இணைப்பை ஏற்படுத்தினார். அவரும் வேலைப்பளு காரணமாக இடைநிறுத்திய பின்பு ஒரு வருட இடைவெளியின் பின்பு நாம் தொடர்ந்து இந்த சூம் மீட்டிங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். கமலநாதன் காலமாகி 10 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. இத்தருணத்தில் அவர் எழுதிய கவிதையைத்தான் அவரை நினைவு கூறும் வகையில் இன்று வாசிக்க இருக்கின்றேன். அந்த கவிதை ரகுபதியின் வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து கூறுகின்றது. யாரோ இவர் யாரோ, கீழை புலோலிப்பதி செழிக்கும் கல்லடி அவர் ஊர், யாழை பழிக்கும் மொழி மனோன்மணி அன்னை பேர், ஏழைக்கும் படியளைந்த கூமான் பசுபதியார், வாழையடி வழி என வந்த ரகுபதி தந்தையார். பால பருவமும் கல்வியும் பேர் கொண்ட புலோலி சிவன் புகழ் பாடி, பேர் வென்ற ஹாட்லிக் கல்லூரியில் தேறி, பார்புகழ் பேராதனையில் பட்டம் சூடி, சீர்மிகு சிவில் இன்ஜினியரும் ஆகி, கொழும்பில் சிங்களர்க்கும் வழிகாட்டி, எண்ணெய் வளம் கொழி சவுதி அரேபியற்கு அறிவூட்டி, செழும்பொழில் சிங்கையிலும் செல்வாக்கு நாட்டி, பழம்பெரும் பிரித்தானியாவில் கலாநிதி ஆகி, அண்ணலும் நோக்க அவளும் நோக்க, சிங்கை பூம்பொழில் வண்டாடும் சோலையிலே, மங்கைக்கு அரசியை எங்கள் ரகுபதி நோக்கையிலே, பங்கைய விழியால் மெல்ல கடைக்கணல் வீசிடவே, சங்கமம் உயிர் ஆவியோடு சங்கமம் சங்கமம். சனியது காலை சீம்பூங்கா கலகலக்க, பனியது நீங்கா நேரம் சோலை சலசலக்க, துணியது இளத்தாம் தோம் என அடியெடுக்க, இனி எது நோய் நொடி எம் தோழருக்கே, உதய ஞாயிறு மெல்ல இளம் முன்னே, அபய ஸ்டோன்லி அம்மை நீராடு முன்னே, யோகி ராமையர் குரு பரம்பரை கூடி நின்றே யாக யோகம் இயற்றுவரை. பூப்பந்தாட்டம் பொன்னிலங்கு ஸ்டோன்லி சாரணர் சபை அதிர்ந்து ஆடிட, மின்னலென அணிமணிகள் ஆற்ப ஆற்ப, எங்கனும் ரகுபதி வாழ்க வாழ்கவென தோழர் பூம்பந்தடித்துமே, அவர் குழு வாழ்க வாழ்கவென்று பூம்பந்தடித்துமே. செங்கையில் மட்டை கலின் கலின் என்றாட, சங்கதம் என்று நைக்கி மிதியடி கலந்தாட, வேலு வென்றனம் நந்தன் வென்றனம் என குலைந்தாட, சுரேனோடு சுகுவும் பலம் பலம் என்று கூடி நின்றாட, சாந்தி சரோவென நங்கையரும் நிகரென பாய்ந்தாட, சுசீந்தருடன் அனந்த நினையென நின்று எதிராட, இங்கிதமாய் எங்கள் ரகுபதி வந்து பயின்றனர். பொங்கும் கருங்குழல் சுருள் சுருள் என புரண்டாட, எங்கும் வரும் வியர் நீர் பளிங்கென திரித்தாட, பூப்பந்து இங்கோ அங்கோவென சுழன்று சுழன்றாட, இன்பமே சூழ என ரகுபதி குழாமுடன் பந்து பயின்றனரே. உடலது ஒழுங்குற கதிநடை இட, உறுப்புக்கள் வடமென முருகிட மென்பூப்பந்தாட்டம், மனமதும் புடமிட 7 சக்கரம் சீருறும் யோகாவில் நாட்டம், இவனது சேவைக்கு எல்லை என்கே என தேட்டம்.
நன்றி. சரி ரகுபதி, நீங்கள் உங்களது உரையை ஆரம்பிக்கலாம். Thank you very much. Thank you very much for the nice introduction. I'll start my presentation now. Screen தெரியுதோ எல்லாருக்கும்? தெரியுது. நன்றி. முக்கியமா இன்றைக்கு யோக பயிற்சியும் ஆரோக்கிய வாழ்வுன்ற தலைப்புல நான் பேச போறேன். பெரும்பாலான ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் ஆங்கிலத்திலே தேர்மான மட்டும் தமிழ்ல டைப் பண்ணி இருக்கிறேன். நான் இந்த முடிச்ச மட்டும் 2 லைன் கதைக்க பார்க்கிறேன். முக்கியமா இதுல யோகி ராமையா என்னுடைய குரு established yoga centers all around the world to spread the yoga, the aspect of yoga, and Babaji Yoga Sangam is one of the centers. I am part of Babaji Yoga Sangam. முதல் என்னுடைய குருவுக்கு வணக்கம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. The art of yoga is existing for thousands of years and it is an ocean. What I know about the art is a drop in that ocean. But I'm practicing it since 1989 and I'm benefiting a lot. I'm just sharing my experience, hoping that it may inspire some of you. How I came into this yoga practice. In 1983, while my wife and I were traveling from Colombo to Singapore, I met an interesting fellow passenger named Mr. Ramanathan, a retired auditor with a passion for yoga, palmistry, and astrology. As we chatted during the flight, I was struck by his depth of knowledge and engaging personality. Upon arriving in Singapore, I was surprised to find that the person who had come to receive him at the airport was an old friend of mine. So I asked my friend to bring Mr. Ramanathan to a house when he had the time. And from then onward, he became a regular guest whenever he visited Singapore. Through him, I was first introduced to yoga posture, and we often spent countless hours discussing yoga practices and philosophies. I discovered that his guru was Mr. Yogi Ramaya, from he had learned yoga asanas and Kriya Kundalini Pranayamam and Dhyanam. From that point, meeting Yogi Ramaya became a personal aspiration. Although Yogi Ramaya visited Kuala Lumpur, Malaysia, during those days, my workload prevented me from making the trip to meet him. Later, while pursuing my studies in London, I saw a notice at Wimbledon Temple announcing that Yogi Ramaya would be visiting London to offer initiation. I was finally initiated in 1989, and that marked the beginning of a new chapter in my life. I began conducting public asana classes in London, starting from 1989, with just one session a week. Over time, with the help of others who trained under me, the classes expanded to 7 locations before the pandemic. Today, we continue to offer public yoga classes 3 days a week, all free of charges, keeping the spirit of service. Now, to start with yoga itself, initially it was yoga taught Shiva taught yoga to Parvati, and it came to us through Siddhas. Babaji himself is a person who, Yogi's guru, he was initiated into this tradition by Siddhar Mohanagar and Siddhar Agasthyar. And Babaji taught this technique to Yogiya. And if I say a little bit about Mahavatar Babaji, is called as Maha Avatar Babaji, born in year 203
in a small coastal village, now known as Paragipeta in Tamil Nadu. This is the shrine where that place Yogi has constructed the temple, and this is the front of the building where you see this board telling that this is the place where Babaji's Koil is in Paragipeta. If you all know Baba movie acted by Rajinikanth, the movie starting with shrine as the first image. So this is the point where it started, that movie. Now I go to the next one. If I tell a few words about Yogi Ramaya, my guru, born in Karnataka, India in 1923, initiated in the Kriya Yoga by Babaji Nagaraj near Badrinath in the Himalayas in 1954. He was one of the pioneers in the field of yoga therapy. Trained as a physical therapist in Mumbai, GS Medical College from 1958 to 61, he subsequently operated a free rehabilitation clinic in Santhom, Chennai. And a pioneer of yoga in America, he established 10 centers in the USA and Canada from 1968 to 1977. Yogi had completed his PhD in yoga therapy in 1994. In 1986, he established a college of yoga therapy at Adanur, again in South India, where he continued to give classes until his Mahasamadhi in 2006. This is the Yogi's birthplace, is in Karnataka. This is the hospital where Yogi used to give lectures and treat people. And this is in Mahasamadhi in Adanur. Now I talk a little bit about International Baba Yoga Sangam. International Baba Yoga Sangam has centers as established by Yogi in UK, India, Malaysia, USA, and Bogota. Centers we had in Toronto and Sri Lanka are currently inactive, and we are taking steps to reactivate those. Now we go to the Kriya Hatha Yoga, means yoga exercises, science behind it, as taught by Yogi Ramaya. Double Kriya Yoga Siddhantam, as he called it, was introduced by Yogi S.A.A. Ramaya. So now we talk about it. When you say yoga as a word, it is a fivefold part. Hatha Yoga, that is physical exercises. Pranayama is breathing exercise. Dhyanam is dhyanam. Mandram is chanting mantras. Devotion is prayers. Now, how it is working in our bodies, we Siddhas have identified our body with 5 forms. Physical body, Annamaya Kosham they call it. Vital body, Pranamaya Kosham. Mental body, Manomaya Kosham. Intellectual body, Vijnanamaya Kosham. Spiritual body is Karanamaya Kosham or Karanamaya Kosham. The yoga, practicing yoga, will keep all these 5 bodies in a good health and in harmony. Now, yoga postures mainly helping the physical body. The breathing exercise or pranayama is mainly the vital body. Meditation or dhyanam is for the mental body. Chanting mantras is for the intellectual body. Devotion is for the spiritual body. So this is how it is helping us and making us a full person. Now, we will look at the yoga postures. We have 18 yoga postures in our tradition. Leaving the first 2 and the last 2, middle 16 exercises from 3 to 16, 14 exercises are arranged as 7 sets of pose and counter poses. What Yogi is advising is, if we do one pose, you must do a counter pose as a reverse one. So I have arranged in different colors where the pair of exercises to be done. And so, for example, if you are doing a pose and if we can't do the counter pose, we can do this 18th relaxation exercise instead of that. We will see that all these things in detail a bit afterwards. Now, before we go into all the
asana or yoga postures. I'm going to give a brief introduction to yoga with Hatha yoga, means practical yoga technique, to demonstration. In 2008, we were lucky to get all the asanas recorded in a television studio called T1 TV Studio, and these are the extract from those recording. I'll start the first one now. Cheers. யோக வாழ்வு வழங்குபவர்கள் தாதாஜி யோகா சங்கம் பிரித்தானிய கிளை. தொகுப்பு வழங்குபவர் கலாநிதி பாலா ரகுபதி. தாதாஜி யோகா சங்கம் சைவ சித்தாந்த பரம்பரை. ஸ்தாபகர் யோகி ராமையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். அன்பான தீபம் நேயர், ரகு சவுண்ட் பார்த்து கேட்கல. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். I don't know if this is exactly the same as what we did during the trial. Can you hear the sound? Yeah. யோக வாழ்வு வழங்குபவர்கள் தாதாஜி யோகா சங்கம் பிரித்தானிய கிளை. தொகுப்பு வழங்குபவர் கலாநிதி பாலா ரகுபதி. தாதாஜி யோகா சங்கம் சைவ சித்தாந்த பரம்பரை. ஸ்தாபகர் யோகி ராமையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். அன்பான தீபம் நேயர், பார்க்கவில்லை. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். உடல் பயிற்சி செய்யும் பொழுது தசைநார்கள் பலப்படுத்தப்படுகின்றன, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. ஆனால் யோகக்கலை உடற்பயிற்சியை விட ஒரு படி மேலே சென்று பூரண ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம். யோகக்கலையில் எங்கள் உடலை 5 உருவங்களாக பிரித்துள்ளார்கள். அன்னமய உருவம் பிசிக்கல் பாடி, பிராணமய உருவம் வைட்டல் பாடி, மனோன்மய உருவம் மென்டல் பாடி, விஞ்ஞானமய உருவம் இன்டெலெக்சுவல் பாடி, காரணமய உருவம் ஸ்பிரிச்சுவல் பாடி. இந்த 5 உடல்களும் ஒன்றாக சேர்ந்து ஆரோக்கியமாக செயல்படும் போதுதான் பூரண ஆரோக்கியம் கிடைக்கிறது. இந்த 5 உடல்களையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு யோகக்கலை 1000 வருடங்களாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிலப்பட்டும் வருகிறது.
ஆனால் அதனால் இந்த யோக கலையில் பல பரம்பரைகள் உண்டு. இதில் மிகவும் பழமை வாய்ந்தது சைவ சித்தாந்த பரம்பரை. யோகி ராமையா அவர்கள் இந்த சைவ சித்தாந்த பரம்பரையை சார்ந்தவர். அவர் இமயமலையில் இருக்கும் பாபாஜியின் நேரடி சேவர். யோகி ராமையா அவர்கள் யோகத்தின் மூலம் தொண்டு ஆற்றுவதற்காக பாபாஜி யோகா சங்கத்தை உருவாக்கியுள்ளார். இந்த சங்கத்திற்கு உலகில் பல கிளைகள் உண்டு. நாங்கள் பாபாஜி யோகா சங்கத்தின் பிரித்தானிய கிளையில் இருந்து வருகை தந்துள்ளோம். யோகி ராமையா அவர்களை பற்றியும் மகா சித்தர் பாபாஜி நாகராஜ் அவர்களை பற்றியும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம். பாபாஜியின் கிரிய யோகத்தை இப்போது விரிவாக பார்ப்போம். பாபாஜியின் கிரிய யோகத்தை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஹத்த யோகம், ஆசனங்கள், யோகா எக்ஸசைசஸ். பிராண வாசி யோகம், பிரீதிங் எக்ஸசைஸ். தியான யோகம், மெடிடேஷன். மந்திர யோகம், சாண்டிங் மந்திராஸ். பக்தி யோகம், பஜன்ஸ். இந்த நிகழ்ச்சி தொடரில் இந்த 5 பிரிவுகளில் ஒன்றான ஆசன செய்முறைகளை பார்க்க போகிறேன். இந்த ஆசனங்களை செய்யும் முன் இந்த ஆசனங்கள் எங்கள் உடலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என பார்ப்போம். எங்கள் உடலில் 7 சக்தி மையங்கள் உண்டு. சக்கராஸ் என்று சொல்லுவார்கள். மூலாதார சக்கரம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உள்ளது. சுவாசிஸ்தானம் முதுகெலும்பின் அடிப்பகுதியிலிருந்து சிறிது மேலாக உள்ளது. மணிப்பூரக சக்கரம் வயிற்று பகுதியில் உள்ளது. அநாகத சக்கரம் இருதய பகுதியில் உள்ளது. விசுத்தி சக்கரம் அஞ்ஞான சக்கரம் நெத்தி பகுதியிலும் உண்டு. சிரசார சக்கரம் அல்லது 1008 இதழ் சக்கரம் தலை உச்சியில் உள்ளது. இந்த சக்தி மையங்களில் உடல் தொழிற்பாட்டுக்கு தேவையான சுரப்பிகள் உள்ளது. இந்த சுரப்பிகளின் சமநிலையான தொழிற்பாடு உடல் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். பாபாஜியின் கிரிய ஹத்த யோகத்தில் 18 ஆசனங்கள் உண்டு. இந்த 18 ஆசனங்களும் இந்த சுரப்பிகளை தூண்டி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவுகிறது. இந்த ஆசனங்கள் எல்லோராலும் செய்யக்கூடிய முறையில் சுலபமாக செய்யக்கூடிய முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஆசனங்களை தொடங்கும் முன் யோகா ஆசனங்கள் செய்யும் பொழுது அவதானிக்க வேண்டிய சில விடயங்களை முதலில் பார்ப்பேன். ஆசனங்கள் செய்யும் போது மூச்சு பிடித்தல் ஆகாது. காலையில் செய்வது நன்று அல்லது சாப்பாட்டின் பின் 3 அல்லது 4 மணி நேரத்தின் பின்பே செய்ய வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லா ஆசனங்களையும் செய்ய முயற்சிக்கலாம். 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் சில ஆசனங்களை தவிர்க்க வேண்டும். அத்துடன் ஆசனங்களை நன்றாக பழகியவர்களின் கண்காணிப்பிலேயே செய்ய வேண்டும். ஆசனங்களை செய்யும் போது துப்புரவான தரையில் ஒரு துணி அல்லது கம்பளத்தை விரித்து அதன் மேல் செய்ய வேண்டும். பாபாஜியால் ஒழுங்கமைக்கப்பட்ட
சிறிய சட்ட யோகத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் இப்பொழுது 18 ஆசனங்களில் முதல் ஆசனமான கிரிய ஆசன வணக்கத்தை பார்ப்போம். பாபாஜியின் கிரிய சட்ட யோகத்தின் முதலாவது ஆசனமான கிரிய ஆசன வணக்கத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். கால்களை பக்கவாட்டில் வைத்து, கைகளையும் பக்கவாட்டில் வைத்து, உடம்பில் எதுவித விரைப்பும் இல்லாமல் இயல்பாக சுவாசித்துக் கொண்டு நிற்கவும். குதிக்கால்களை ஒன்றாக வைத்து, பாதங்களை அகற்றி வைத்து நிற்கவும். முழங்காலில் உட்கார்ந்து கால்களை ஒன்றாக வைத்து, பாதங்களை நீட்டி வைத்து, உச்சங்களை நிலத்தில் படும்படி வைக்கவும். கைகளை பக்கவாட்டில் கிளப்பி வைத்துக் கொள்ளவும். கைகளை முன்புறமாக கொண்டு வந்து வணக்க முத்திரையில் வைக்கவும். பாதங்களை நிலத்தின் மேலாக தூக்கி இருக்கை பகுதியில் படும்படி வைத்திருக்கவும். ஓம் கேய பாபாஜி நம ஓம். இந்த ஆசனத்தில் சிறிது நேரம் நின்று கொண்டு ஆசனத்தை கலைப்போம். கால்களை கீழே கொண்டு வரவும். கைகளை பக்கவாட்டில் திரும்பவும். முழங்காலில் நிற்கவும். எழுந்து நின்று கொதிக்காற்றை ஒன்றாக வைத்து பாதங்களை அகற்றி வைத்துக் கொள்வோம். கால்களை பக்கவாட்டில் சுற்றி கைகளையும் பக்கவாட்டில் வைத்து ஆரம்ப நிலைக்கு வரவும். Now we have seen the introduction and the asana one. Now we go to the next one. Now I'm going to go through all the asanas. Babaji's Kriya Hatha Yogam. This is the asana we saw, Kiriyasana Vanakkam. This is how you do the Kiriyasana Vanakkam. These are the benefits, Kiriyasana Vanakkam and Kriyapo Salutation. படிவுத்தன்மையை வளர்க்கிறது, ஞாபக சக்தியை வளர்க்கிறது, நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது, தலைப்பாகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, தலையில் உள்ள சுரப்பிகளை தூண்டுகிறது. அதோட 1008 இதழ் சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. அடுத்த ஆசனத்தின் பேர் வந்து கிரிய ஞாயிறு வணக்கம், the science of sunworship. We start the நிக்கிற பொசிஷன்ல வச்சு மேல கையை கூப்பி வச்சிருக்கிறது ஒன்று, forehead சென்டர்ல வணக்கம், throat center, chest, navel center, kneeling down. First asana, like Kriya pose, salutation. Then bring the right knee in front and looking up. Middle part we do like this called mountain pose. Then it is a snake pose. Front part you lift up and look up at the ceiling. Then come flat on the screen. From this point onwards, we go in reverse order and come back to the starting position. All the asanas will be start from one position, we'll come back to the same position. So this is the second asana. The Kriya ஞாயிறு வணக்கம் and the benefits are சர்வ நோய்க்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. உடலில் உள்ள எல்லா தசை நார்களும் நரம்புகளும் புத்துணர்ச்சி அடைகிறது. கண் பார்வையில் உள்ள குறைபாடுகளுக்கு நல்லது. எலும்புகளை வலுவடைய செய்கிறது. உடலில் காந்த சக்தியை ஏற்படுத்துகிறது.
விட ஆங்கிலத்தில் இதற்கு வாட்சி கொள்ளலாம். மூன்றாவது ஆசனம் சர்வ அங்க ஆசனம். ஆரம்ப நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்து கழுத்து பகுதி மட்டும் வளைச்சிருக்கும், இதுல தொட்டு கொண்டு இருக்கும். இதுல என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த கழுத்து பகுதியில இருக்கிற தைராய்டு அண்ட் பாராதைராய்டு glands are stretched. சிறுவர்கள் இந்த ஆசனத்தை 5 நிமிடங்களுக்கு மேல் செய்ய வேண்டாம். பாதங்களை விரைப்பாக வைத்திருக்க கூடாது. இந்த ஆசனத்தை செய்வதால் கழுத்தில் உள்ள சுரப்பிகள் தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளான்ஸை ஆக்டிவேட், ஞாபக சக்தியை தூண்டுகிறது, கண் பார்வையில் உள்ள குறைபாடுகளுக்கு நல்லது, நாளப்புடைப்பு வெரிகோஸ் வெயினுக்கு நல்லது, உடலை துடிப்புடன் இளமையாக வைத்திருக்க உதவுகிறது. இந்த ஆசனத்தால் உடல் முழுவதும் பயனடைகிறது. விசுத்தி சக்கரத்தை வெளிப்படைய செய்யும். விசுத்திய சென்டர் இந்த த்ரோட். மாற்று ஆசனமான மீனாசனம் பத்மாசனத்துல இருந்து கொண்டு உச்சந்தலையை கீழே வச்சு நடுப்பகுதியை மேல வளைச்சு வச்சிருக்கணும். கை குதிக்கால் விரல்ல இருந்து வட்டுக்கும் ஸ்பேன் பண்ணும். இது வந்து தைராய்டு கிளான்ஸ் பாராதைராய்டு கிளான்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுது. அட் த சேம் டைம் the chest expand பண்ணுது. So you will build up your pranic energy, expanding the lungs. It's a very, very useful asanas, one of the asanas to do. And second part of the asana, நீங்கள் எழுப்பி இருந்து இந்த ராக் பண்ற மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் ராக் பண்ணணும். So the spinal cord is massaged. இந்த மீனாசனத்தின் பெனிஃபிட் வந்து கரித்தரித்த பின் 4 மாதங்களுக்கு மேல் செய்யலாம். அது இந்த ஆசனத்தை செய்வதால் கழுத்தில் உள்ள சுரப்பிகள் அங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது, உடலின் தசை நார்களை பலப்படுத்துகிறது, முதுகெலும்பின் இயற்கை வளைவை மீளமைக்கிறது, சுவாச பையை விரிவடைய செய்கிறது, பிராண சக்தியை கூட்டுகிறது, முதுகெலும்பு நிலத்தில் உருளுவதால் புத்துணர்ச்சி அடைகிறது, அநாகத சக்கரத்தை தூண்டுகிறது. 5வது ஆசனம் நின்ற கொக்காசனம். முழங்கால வளைக்காமல் மடிச்சு கால் விரல்ல கையால தொடணும். இதுல என்ன நடக்குன்னு சொன்னா வயிற்று பகுதி மசாஜ் பண்ணப்படுது. ஸோ இப்போ இன்டெஸ்டின், பேங்க்ரியஸ் எல்லாம் மசாஜ் பண்ணப்படுது இந்த ஆசனத்துல. நின்ற கொக்காசனம் இந்த பெனிஃபிட்டை பார்த்தோம்னா கருத்தத்தை 4 மாதங்களுக்கு மேல் செய்யக்கூடாது. இடுப்பின் கீழ் உள்ள தசைநார்கள் இழுக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது, உடலை துடிப்புடன் இளமையாக வைத்திருக்க உதவுகிறது, ஞாபக சக்தியை தூண்டுகிறது, புத்தி கூர்மையை கூட்டுகிறது. சிறுவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் உயரமாக வளர்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு. மணிபூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது, உடல் பருமனை குறைக்கிறது. இது நின்ற கொக்காசனம். அதுக்கு மாற்று ஆசனமான வில்லாசனத்தை பார்க்க போறோம். போஸ். கைகளால காலை பிடிச்சு வச்சுக்கொண்டு வயிற்று பகுதியில ரெஸ்ட் பண்ணிக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் உருள வேணும் உடல்ல. அதுல அந்த வயிற்று பகுதியில இருக்க தசைநார்கள் மசாஜ் பண்ணப்படும், பேங்க்ரியஸும் மசாஜ் பண்ணப்படுது. இப்ப அடுத்தது வந்து இதுல இருந்து இறங்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் உருள வேணும். அப்படி உருளைகளையும் வயிற்று பகுதி மசாஜ் பண்ணப்படுது. அதுவும் பேங்க்ரியஸுக்கு வெரி முக்கியமான, மசாஜ் பண்றதுக்கு முக்கியமான ஆசனமா இருக்கும். அதே நேரத்துல இதுக்கு பேர் வந்து உருண்டதுக்கு பேர் வந்து மலைப்பாம்பு ஆசனம். அப்ப அது என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த மலைப்பாம்பு நிறைய விழுங்கினா போல இப்படி பக்கத்து பாட்டுல உருண்டதாலதான் அந்த இறைய சமிபாடடைய செய்கிறது. இந்த ஆசனம் வந்து அதே இதுதான் செய்யுது. எங்களுக்கு சமிபாட்டு குறைபாடு இருந்தால் இந்த ஆசனத்தை செய்யறதால சமிபாட்டு குறைபாடு தீரும். அதே நேரத்துல இடுப்பு பகுதியில வந்து தசைநார்கள் கொழுப்பு கூடுறதை குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப ஆசனம் நின்ற கொக்காசனம், இந்த ஆசனம் வில்லாசனம் ரெண்டும் டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ் பெரும்பாலும் உள்ளாக்களுக்கு இந்த ஆசனத்தை நீங்கள் ரெகுலரா செய்து வந்தால் அதால நிறைய பலன் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்த ஆசனத்துக்கு போறோம். வில்லாசனத்தின் பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம்.
கருத்தரித்த பின் 2 மாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆசனமாக அமைகிறது. ஈரல் நோய்க்கு சிகிச்சையாக அமைகிறது. செவிப்பாட்டின்மையை போக்குகிறது. மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு நல்ல ஆசனம். மணிப்பூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. உடல் பருமனை குறைக்கிறது. உடலின் தசை நார்களை பலப்படுத்துகிறது. அடுத்த ஆசனம் விபரீத கரணி. Can you hear? Yeah. Continue. விபரீத கரணி. இது எப்படி என்று சொன்னா, அந்த சர்வாங்காசனம் செய்யற மாதிரி தான். ஆனா இந்த இடுப்பை கைப்பகுதியில பிடிச்சு கொள்ளணும். கைப்பகுதியில பிடிச்சு கொள்றதால என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த இடுப்பிலிருந்து கழுத்து மட்டுக்கும் உடம்பு ஓரளவுக்கு தளர்ந்த நிலையில இருக்கும். அப்படி வச்சிருக்கிறபடியால் இந்த ரத்த ஓட்டம் தலைப்பகுதியை கூட வரும். இதால தோள்களை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அதே நேரத்துல இந்த இருதய பகுதிக்கு மேல இருக்க ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் கோல் தைமஸ் கிளாண்ட். அந்த தைமஸ் கிளாண்டை மசாஜ் பண்ணுது. அதுதான் உடம்பில் இருக்கிற ஆன்டிபாடிஸை ஜெனரேட் பண்றது. அப்ப இந்த ஆசனத்தை செய்யறதால ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் பண்ணப்படும். அதே நேரத்துல இருதயத்தின் தசைநார்களை வலுப்படுத்துது. அப்ப இது விபரீத கரணி. അതിന്റെ பலாபலங்களை நம்மளுக்கு ஒரு லிஸ்டா பார்த்தோம்னா, இருதயத்தை பலப்படுத்துகிறது, ஞாபக சக்தியை தூண்டுகிறது, கண் பார்வை உள்ள குறைபாடு நல்லது, நாளப்புடைப்பு வெரிகோஸ் வெயின் உள்ளவர்களுக்கும் இது பிரயோசனமான ஒரு ஆசனம். அநாகத சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. இந்த ஆசனத்தை செய்வதால் இருதய பகுதியில் உள்ள தைமஸ் சுரப்பிகள் தூண்டப்படுகிறது. அதுதான் ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் பண்றது. இந்த விபரீத கரணிக்கு மாற்று ஆசனமாக பாதி சக்கராசனம் செய்யணும். இந்த படுத்த நிலையில இருந்து கொண்டு கழுத்தை பின்பக்கமாக வளைச்சு உச்சந்தலையை இல்லத்துல வச்சு முதுகு பகுதி மேலாக வளைஞ்சு இருக்கணும். கைகள் துடையில இருந்து தோல் மட்டுக்கும் வரும். இந்த ஆசனத்தை செய்யறதால என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த மீனாசனம் மாதிரி கழுத்து பகுதி மசாஜ் பண்ணப்படுது, செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுது. அதே நேரத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த ஸ்பைன் ஒரு லம்பா கேர்வ், நேச்சுரல் கேர்வ் இருக்குங்கிட்ட ஸ்பைன். அந்த லம்பா கேர்வ் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டாதான் எங்களுக்கு பேக் பெயின்கள் வர்றது கூட சந்தர்ப்பம் இருக்கு. இந்த ஆசனம் செய்யறதாலே அந்த லம்பா கேர்வ் கரெக்ட் பண்ணப்படுது, சரியான ப்ரொஃபைலுக்கு வருது. அதால பேக் பெயினை குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு இதுல. அதே நேரத்துல இது தூக்கமின்மைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசனமா அமையுது. அப்ப இது விபரீத கரடி பாதி மீனாசனம். அப்ப இப்ப நாங்கள் டீட்டெயிலா பார்த்தோம்னா அது பலாபலன்களை. இந்த ஆசனத்தை செய்வதால் கழுத்தில் உள்ள சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆசனத்தை செய்வதால் பீனியல் கிளாண்ட் சுரப்பி தூண்டப்படுகிறது. அது மூளையில இருக்கிற பீனியல் கிளாண்ட். சுவாச பையை விரிவடைய செய்கிறது. ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு மருத்துவமாக அமைகிறது. ஞாபக சக்தியை தூண்டுகிறது. முதுகெலும்பின் இயற்கை வளவை மீளமைக்கிறது. பிராண சக்தியை கூட்டுகிறது. தூக்கமின்மை நோக்கி மருந்தாகவும் அமைகிறது. மற்றது அடுத்த ஆசனம் கலப்பை ஆசனம். படுத்தபடி இருந்தோண்டு காலை அப்படியே உடம்ப தூக்கி பின்பக்கமாக தலைக்கு மேல் பகுதியில கால் விரல்களால தொடரும். இப்படி செய்யறதால என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த முதுகெலும்பு நல்லா வளப்படுது. நாங்கள் நிக்கையிலையோ இருக்கலையோ நடக்கையில அந்த 33 வெர்டிபிராஸ் கம்ப்ரஸ் பண்ணப்பட்டே இருக்குது. இந்த ஆசனம் செய்யறதால அந்த வெர்டிபிராஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணப்படுது. அந்த வெர்டிபிராஸ் ஸ்ட்ரெச் பண்ணப்படுறதால என்னோட ஸ்பைனல் காலம் ஸ்ட்ராங்கா வருது. அதோட இந்த ஆசனங்களை நாங்கள் ரெகுலரா செய்து வந்தால் உடம்பு கலப்பை போல ஒரு உறுதியான ஒரு உடம்பா வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதான் கலப்பை ஆசனம். இந்த பேரை தான் வந்துச்சு. இதுன்ற பெனிஃபிட்ஸை பார்ப்போம்.
கருத்தரித்த பின் 4 மாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. விசுத்தி மற்றும் அநாகத சக்கரங்களை வெளிப்படைய செய்கிறது. முதுகெலும்பின் தசை நார்களை பலப்படுத்துகிறது. விழிப்புணர்வை கூட்டுகிறது. உள் மனத்தின் தொழிற்பாட்டை கூட்டுகிறது. ஈரல் நோய்க்கு சிகிச்சையாக அமைகிறது. இதுக்கு மாற்றாசனமானது பாம்பாசனம். முன்னால் படுத்தபடி இருந்து கை உடம்பின் முற்பகுதியை மேற்பக்கமாக வளைச்சு மேல பார்க்கணும். கைகளை நீட்டி வச்சுக்கொள்ளணும். இந்த ஆசனத்திலையும் கலப்பை ஆசனம் மாதிரித்தான் முதுகெலும்புகள் தான் இதுல நல்லா மசாஜ் பண்ணப்படுது. இதுல 2-3 வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் அந்த டீட்டெயில் எல்லாம் நான் பிறகு போவேன். அதோட பெனிஃபிட்ஸ் இதுல பார்த்தோம்னு சொன்னா, கருத்தரித்தபின் 4 மாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்கிறது. முதுகெலும்பு புத்துணர்ச்சி அடைகிறது. கண் பார்வையில் உள்ள குறைபாடுகளுக்கு நல்லது. கலப்பையாசனம், பாம்பாசனம், அது ஒரு சோடியாசனங்கள். யோக முத்திரை ஆசனம். பத்மாசனத்துல இருந்து கொண்டு குதிக்கால் பெருவிரல்களை பிடிச்சு கொண்டு முன்பக்கமாக வளைஞ்சி நெத்தில்லத்துல படும்படி வைக்கிறது. இது யோக முத்திரை ஆசனம். இதுல ஒரு வேரியேஷன் இருக்கு. அது கைகளை பின்பக்கமாக கொண்டு பத்மாசனத்துல இருக்கைகளை அந்த பெருவிரல்களை பிடிக்கலாம். வலது பெருவிரல வலது கையால வலது பெருவிரலையும் இடது கையால இடது பெருவிரலையும் பிடிச்சு முன்பக்கமாக வளைஞ்சு இல்லத்துல முற்றுவது யோக முத்திரை ஆசனம். இந்த 2வது வேரியேஷன்ல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, இந்த இப்படி அது கால் பெருவிரல்களை வச்சு இந்த ஆசனத்தை செய்யல குதிக்கால் வயிற்று உள்ள போய் நல்லா தள்ளும். அது கிட்னி மசாஜ் பண்றதுக்கு இது ஒரு வெரி குட் ஆசனம். கருத்தரித்த பின் செய்யலாகாது. இதுல நன்மையும் தீமையும் 2 பெனிஃபிட்ஸ்ல நாங்கள் சொல்றோம். உடலில் உள்ள நரம்புகளும் இரத்த குழாய்களும் புத்துணர்வை கொடுக்கிறது. உடல் பருமனை குறைக்கிறது. மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு நல்ல ஆசனம். மணிபூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. குண்டலின் சக்தியை வெளிப்படைய செய்கிறது. இறப்பை மற்றும் குடல் புண்ணிற்கு சிகிச்சையாக அமைகிறது. யோகமுத்ராசனம். இதுக்கு மாற்றாசனமானது பாதி சக்கராசனம். கால்களை கைகளை இப்படி வச்சுக்கொண்டு நடுப்பகுதியை மேல தூக்கி உச்சத்தறிய இல்லத்துல வச்சிருந்தா அது பாதி சக்கராசனம். ஃபுல் வீல் போஸ் என்று சொன்னா உச்சத்தலை இல்லத்துல முட்டாது, கால் இருந்து அப்படியே ஒரு சக்கரை மாதிரி மேல வளைஞ்சிருக்கும். இது ஹாஃப் வீல் போஸ், பாதி சக்கராசனம். இப்ப இதுல அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, தலையில ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. அப்போ மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. அதுல நீங்கள் சிரசாசனம் செய்யறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சிரசாசனம் செய்யறன்னு சொன்னா நாங்கள் சின்ன வயதுல இருந்தே அதை பழகி இருக்கணும். ஒரு வயதுக்கு பிறகு சிரசாசனம் செய்ய வலிக்கிறது ஆபத்தானது. இது கிட்டத்தட்ட 70-80% பெனிஃபிட் சிரசாசனத்தின் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா இது கொஞ்சம் சேஃபான ஆசனம். ஆனா இது உங்களுக்கு தலையிடி, மைக்ரேன், ஹை பிளட் பிரஷர் அதுகள் இருந்தா இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சவசாந்தி ஆசனத்தை செய்யலாம். அடுத்த செட்டுக்கு வருவோம். பாதி சக்கராசனம். இந்த பெனிஃபிட்ஸ் இரத்த அழுத்தம், தலையிடி உள்ளவர்கள் இதை செய்யலாகாது. மணிக்கட்டிலும் கழுத்திலும் தலம் குறைந்தவர்களும் மிக அவதானமாக செய்ய வேண்டும். ஞாபக சக்தியை தூண்டுகிறது. 1008 இதழ் சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. It is important that we have to rest a bit longer after doing this pose. எது நடக்கப்படுது, இந்த ஆசனம் செய்து நீங்கள் ரெஸ்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட்ல இருந்துட்டு தான் எழும்பணும். சில ஆட்கள் உடனே எழும்பினால் அதுல ஒரு டிசினஸ் வர்றதுக்கு, ஒரு தலை சுற்று மாறி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இது ஒரு போடி. அடுத்த செட் தொடங்குது அமர்ந்த கொக்காசன். நீங்கள் படுத்தபடி இருந்து பிஸியாக எழுந்து கால் விரல்களை தோடணும்.
தொட்டு கால்விரல்களை பிடிச்சு கொண்டு நெற்றியை முழங்காலுக்கு கிட்ட கொண்டு வரணும், கொண்டு வச்சுக்கணும். இதுல என்ன நடக்குன்னு சொன்னா, நம்ம நின்ற கொக்கு ஆசனம் மாதிரி இஞ்சை வயிற்று பகுதியில் உள்ள எல்லாம் மசாஜ் பண்ணப்படுது, அதோட பேங்க்ரியஸும் மசாஜ் பண்ணப்படுது. அப்ப இதுல என்ன, நின்ற கொக்காசனம், வில்லாசனம், அமர்ந்த கொக்காசனம், ഇതിന്റെ மாற்றாசனம், இந்த 4 ஆசனத்தை நீங்கள் டைப் 2 டயபெட்டிக்ஸ் உள்ளாக்கள் செய்தால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுல. அப்ப ഇതിന്റെ பெனிஃபிட்ஸ் ஒருக்கா டீட்டெயிலா பார்ப்போம். கருத்தற்ற பின் 4 பாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆசனமாக அமைகிறது. உடல் பருமனை குறைக்கிறது. உடலை துடிப்புடன் இளமையாக வைத்திருக்க உதவுகிறது. ஞாபக சக்தியை தூண்டுகிறது. செவிப்பாட்டின்மையை போக்குகிறது. சிறுவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் உயர்வாக வளர்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு. மணிப்பூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. அப்ப அமர்ந்த கொக்காசனம், அதிന്റെ மாற்றாசனம் விட்டில் ஆசனம். விட்டில் ஆசனம். அது எப்படி செய்யறன்னு சொன்னா, முன்புறமாக படுத்துக்கொண்டு வலது காலை தூக்கி ஒரு பக்கத்துக்கு உருண்டு தலை இல்லத்துல முட்டுற மாதிரி கையை எப்படி வச்சு இந்த மற்ற காலை கொஞ்சம் முன்னுக்கு வளைச்சு வச்சிங்கன்னு சொன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்கு பிறகு காலை மேலே கீழே முழங்கால வளைக்காமல் தூக்கி ரக்கணும், இல்லத்துல முட்டாமல். இது இடுப்பில் உள்ள தசனார்களை பலப்படுத்துது. அதே நேரத்தில் இடுப்பில் உள்ள சுரப்பிகளை தூண்டுது. அதே மாதிரி இஞ்ச வலப்பக்கம் செய்தீங்கன்னா இடப்பக்கம் செய்யுங்க. செய்துட்டு அதுக்கு பிறகு 3வது நிலை பூரிட விட்டில் ஆசனம் என்று சொல்லி, இந்த கையில எதுவித பலத்தையும் கொடுக்காமல் 2 காலை இல்லத்துக்கு மேல தூக்கணும். இதுல வயிற்று தசனார்கள், பின்னால் உள்ள முதுகில் உள்ள தசனார்களையும் சேர்த்து தான் நாங்கள் தூக்குறோம். கையில இருக்க பலரை பாவிக்க கூடாது. நெத்தி இல்லத்துல படுற மாதிரி இருக்கணும். இது ஒரு போடி கொண்டிருக்குன்னு சொன்னா, நீங்கள் பேக் பெயின் இருந்தா செய்யக்கூடாது. பேக் பெயின் மாறினா போல இதை செய்தீங்கன்னு சொன்னா லோவர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆசனமாக அமையும். ஒரு 3 தடவை இதை செய்யணும். ഇതിന്റെ பெனிஃபிட்ஸை டீட்டெயிலா பார்ப்போம். கருத்தறுத்த பின் 4 பாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆசனமாக அமைக்கிறது. முதுகின் கீழ்ப்பகுதியில் வரும் நோவை தவிர்க்கலாம். மணிப்பூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. இடுப்பை சுற்றியுள்ள தசைநார்கள் பலமடைகின்றன. சோ அமர்ந்த கொக்காசனம், விட்டிலாசனம் ஒரு சோடியாசனமா பார்த்து. அடுத்தது இது அடுத்த செட் ஆசனத்துக்கு போக்கும் முன்னும் நான் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போறேன். யோக வாழ்வு வழங்குபவர்கள் தாதாஜி யோகா சங்கம் பிரித்தானிய கிளை, தொகுப்பு வழங்குபவர் கலாநிதி சானா ரகுபதி. தாதாஜி யோகா சங்கம் சைவ சித்தாந்த பரம்பரை ஸ்தாபகர் யோகி ராமையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். அன்பான தீபந்தேயர்களுக்கு வணக்கம். இந்த யோக கலை மூலம் எங்கள் உடலையும் மனதையும் திருப்பது எப்படி என்று இந்த தொடர் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக ஆசனங்கள் எங்கள் உடலில் உள்ள சுரப்பிகளை ஒழுங்காக செயல்பட உதவுகிறது. இன்று நாங்கள் பார்க்க போகும் உறுதி முத்திரை ஆசனமானது எங்கள்
மூலாதார சக்கரத்திலிருந்து சிறிது மேலாக உள்ள சுவாசிஸ்தானத்தில் உள்ள சுரப்பிகளை தூண்டி ஒழுங்கான முறையில் தொழில்பட உதவுகிறது. இந்த சுவாசிஸ்தானத்தில் உள்ள சுரப்பிகளின் குறைபாட்டால் துக்கம், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை, தாழ்வு மனப்பான்மை போன்றவை உருவாக சந்தர்ப்பம் உண்டு. இந்த ஆசனம் ஒரு மிக முக்கியமான ஆசனம். இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் இந்த சுரப்பிகளை தூண்டி எங்கள் சாதாரண வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதற்கு உதவுகிறது. சுவாசிஸ்தானத்தில் இருக்கும் சுரப்பிகளே இனப்பெருக்க உறுப்புகளின் பூரண தொழில்பாட்டுக்கும் விட்டில் ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த விட்டில் ஆசனம் அமர்ந்த கொக்கு ஆசனத்தின் மாற்றாசனம். இந்த இரண்டு ஆசனங்களையும் சரியாக செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஆசனம் செய்யும் முறையை பார்ப்போம். கால்களை இயல்பாக அகற்றி வைத்துக் கொண்டு உடம்பில் எதுவித விரைப்பும் இல்லாமல் ஒன்றாக வைத்து பாதங்களை அகற்றி வைத்துக் கொள்ள முன்புறமாக படுத்து பாத விரல்கள் நிலத்தில் படும்படி நாடியை வைத்துக் கொண்டு இருக்கும்.
எண்ணிக்கையை நீங்கள் உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரி அழைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஆசனத்தில் நிறுத்திக் கொண்டு முன்பக்கமாக திரும்பி கால்களை கீழே இறக்கி கைகளை பக்கவாட்டில் வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது நாங்கள் இடது காலை மெதுவாக நிலத்தில் இடமாக தூக்கி வலது கை வலது பக்கமாக திரும்பவும். வலது கால்களை மடித்து இடது கை வலது தொடையில் படும்படி வைத்துக் கொள்ளவும். இடது கால்களை இப்பொழுது மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் அசைக்கவும். எத்தனை எண்ணிக்கை நாங்கள் வலது காலில் செய்ததோ அதே எண்ணிக்கையை இடது காலில் செய்ய வேண்டும். வீடியோவில் நேற்று செக் பண்ணிட்டாங்கள். அப்படி இருந்து அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் வீடியோவே நான் ஷேர் பண்றேன். நீங்கள் ஆறுதலா இன்ட்ரப்ஷன் இல்லாமல் பார்க்கக்கூடியதா இருக்கணும். இந்த உறுதி ஒளி முத்திரை ஆசனத்தை பற்றி பார்ப்போம். இல்லத்துல இருந்தபடி காலை தூக்கி முழங்காலுக்கு பின்னால கைகளை மடிச்சு வச்சு கொண்டு முன்னுக்கும் பின்னுக்குமாக உருளம். அதான் உறுதி ஒளி முத்திரை ஆசனம். இப்ப இதுல என்ன நடக்குன்னு சொன்ன, இப்படி இருக்கேக்குல மூலஸ்தானம் மூலாதாரம் ஆக்டிவேட் பண்ணப்படுது. இது கலப்பை ஆசனம், சிட்டிங் கிரைன் போஸ். So all the benefits are there. இதுல you walk forward and backward. இதுதான் உறுதி ஒளி முத்திரை ஆசனம். இதுல பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னா, கருத்தரித்த பின் 4 மாதங்களுக்கு மேல் செய்யலாகாது. இருக்கை பகுதியை திடமாக்குகிறது, முதுகு எலும்பை வலிவடைய செய்கிறது, குண்டலினி சக்தியை தோண்டுகிறது, மூலாதார சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. கலப்பை ஆசனம் அமர்ந்த கொக்காசனத்தின் பலன்களும் உண்டு. இதுக்கு மாற்றாசனமாக மண்டி உறுதி ஆசனம். அப்ப காலை மடிச்சு வச்சு கொண்டு கால் 2 குதிக்காலுக்கு இடையில நிலத்துல இருந்து கொண்டு மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும். இதுல முழங்காலில் உள்ள தசனார்கள் வலுப்படுது. அதே மாதிரி பின்புறமாக படுத்து முதுகு பகுதியில் தட்டுவதால் அந்த pressure points are charged. அதே மாதிரி எழும்பி மேல வரும். இது மண்டி உறுதி ஆசனம். முக்கியமாக இது முழங்கால இருக்கிற மசில்ஸை, ஹிப்ல இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்ப இதுன்ற டீட்டெயில்ஸை பார்த்தோம்னா, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நல்லது, செமிப்பாட்டின்மையை போக்குகிறது, முழங்கால் இடுப்பில் உள்ள தசைநார்களை திடப்படுத்துகிறது, மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசனம். 17வது ஆசனம் முக்கோண ஆசனம். முக்கோண ஆசனத்துல இருந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, நேராக நின்று வளைஞ்சு ஒரு கைவிரலால ஒரு விரலை தொட்டு மற்ற விரலுக்கு தொட்டு பக்கப்பாட்டிலே அசைக்கணும். அதே நேரத்துல மற்ற கை மேல் நோக்கி இருக்கு, நாங்கள் மேல் நோக்கி பார்க்கணும். அதே மாதிரி மற்ற விரலை மற்ற பக்கத்தாலே செய்ய, ஒரு கால் வலது கையால செய்தா ஒரு கால் இடது கையால செய்யணும். பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னா, முன்பக்கமாக வளைஞ்சு முன்னும் பின்னும் அசைவதால முதுகு எலும்புகள் நல்லா பலப்படுத்துகிறது.
அதே நேரத்துல பின்பக்கமாக ஒருக்கா வளைஞ்சு ரிவர்ஸ் பெண்ட். அப்ப இதுல ஆசனமும் மாற்றாசனமும் ஒரே இடத்திலே ஒரு ஆசனத்திலேயே செய்து கொள்றோம். ஆறுபடியத்தான் அதுக்கு ஒரு மாற்றாசனம் பண்ணோடு தேவையில்லை. அதே நேரத்துல வலது பக்கம் வளைஞ்சு முன்னும் பின்னுமா செய்யணும், பின்பக்கமா வளைகிறது, இடது பக்கம் வளைஞ்சு முன்னும் பின்னுமா செஞ்சு பின்பக்கமா வளைகிறது. இது முக்கோண ஆசனம். எல்லா தசைநார்களும் இதுல இழுபட்டு பலப்படுத்தப்படும். இதுன்ற டீட்டெயில் பெனிஃபிட் என்றா இது எல்லா தசை நார்களுக்கும் பயிற்சியாக அமைகிறது. முதுகு எலும்பை வலுவடைய செய்கிறது. மணிப்பூரக சக்கரத்தை வெளிப்படைய செய்கிறது. 17வது ஆசனம். நாங்கள் இப்ப 18வது ஆசனம் போறோம்னா எல்லா ஆசனங்களும் செய்து முடிஞ்ச உடனே இஸ்கோல் பூரண சபசாந்தி ஆசனம். ஒரு ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். இதுல லை டவுன் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரிலாக்ஸிங் ஆஃப்டர் எல்லா ஆசனம் செய்தா போல. அப்ப கை பெரிபெரில ரூட் ஆஃப் த லிட்டில் ஃபிங்கர் வடிச்சு ஸ்குவீஸ் பண்ணி போட்டு விட்டுட்டு கைய முழங்கால் மட்டும் தூக்கி போட்டு விடணும். பிறகு முழு கையை தூக்கி போட்டு விடணும். அதே நேரத்துல மற்ற கையுக்கு செய்யணும். ஒரு இடது கை செய்தீங்கன்னா மற்ற பக்கம் வலது கையும் செய்யணும். பிறகு கால்களை விரல்களை அகட்டி சுருக்கி முன்பக்கமாக பின்பக்கமாக வளைச்சு காலை கொஞ்சம் மேல தூக்கி கீழே போட்டு வேற கால்களை எல்லாம் ஒரு பக்கத்துக்கு கொண்டு டோஸ தொட வச்சுட்டு அப்புறம் மற்ற பக்கம் விழவிடலாம். அப்படி செய்யறதால முழு தசைநார்களை நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். இதுல மேக்சிமம் பெனிஃபிட் இதே ரிலாக்ஸேஷன் எல்லாம் தசைநார்கள் எல்லாம் செய்தா போல அந்த ரிலாக்ஸ் பொசிஷன்ல நாங்கள் ஒரு 50 to 20 minutes இருந்தால் you will get the full benefit. இப்ப டீட்டெயில் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஆசனத்தை செய்வதால் தசைநாரில் உள்ள இறுக்கங்கள் நீக்குகின்றன. உடல் முழுவதும் புத்துணர்வு அடைகிறது. இரத்த ஓட்டம் சீரடைகிறது. நாடி நரம்புகள் இயல்பான நிலைக்கு வருகின்றன. உடல் அமைதி அடைந்த நிலையில் குறைந்தது 20 நிமிடமாகவும் இருக்கவும் தூக்கமின்மை நோய்க்கு மருந்தாக அமைக்கிறது. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த விபரீத கரடி, பாதி மீனாசனம், இந்த 18வது ஆசனத்தை இந்த 3ஐயும் நீங்கள் படுக்க போக்கு முன்னம் அதை செய்துட்டு படுத்தீங்கன்னு சொன்னா நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். இந்த 18 ஆசனங்களை பார்த்துட்டோம். இப்ப ஆசன அப்புறம் திருப்பூர் சமரைஸ் பண்றேன். இப்போதைக்கு நான் பிராணயாமத்துக்கு போறேன். அப்ப முதல் சொன்ன மாதிரி இந்த 5-fold பாத் மாதிரி ஆசனங்கள், அடுத்தது பிராணயாமம். பிராணயாமம் என்று சொன்னா very simple பார்த்தோம் என்று சொன்னா we'll start with some aspect that we can easily understand. Regulating the breath. When we are angry, agitated, we have a rapid breath. துக்கமா இருக்கைக்குள்ள long and uneven breath. தூங்கும் போது long inhalation, short exhalation. ஆனால் இது நாங்கள் மைண்ட் காமா இருந்தால் you yourself can easily notice it's a very uniform breath. But in reverse, if we have a uniform breath, automatically our mind will become calm. That is the philosophy behind it. The above observation has led to the development of pranayama techniques. The regulated breath, increased focusing ability, anger control, and others. So this is pranayama. I'm not going to teach any pranayama technique. We are not supposed to teach pranayama technique unless it is going to be a person-to-person discussion. So we'll come to the dhyanam now. The mind is nothing but a bundle of thoughts. Thoughts are continuously appearing. Focusing on something and not associating with that thought is dhyanam. If we don't associate ourselves with the thought, we will come to a point there is no thoughts are appearing. This way of cleaning the mind can help to concentrate on the task that is being performed. So if நாங்கள் ஒரு தியானம் ஒன்று செய்து the thoughtless stateக்கு வந்துட்டோம்னு சொன்னா அடுத்த எந்த ஆக்டிவிட்டி செய்யறோம்னு சொன்னாலும் we can give a 100% attention to that. So that's a benefit of dhyanam. But there are not many aspects in pranayama and dhyanam that we will not be discussing in public. That only will be done through person-to-person basis.
Now, we come to the Mantra Yoga. 5-4 path after the Mantra Yoga. If you know any mantras, you can chant your mantras. Otherwise, you can say Om Kriya Babaji Namo. That's what we do in our tradition. So, இதை செய்யறதால intellectual body activate பண்ணப்படும். என்னுடைய விளக்கம் அப்படி என்று சொன்ன left brain, right brain. The chanting mantras-ஆல left brain is occupied. When the left brain is occupied, the natural one, like right brain, will shine through. That is my understanding of the Mantra Yoga. But Siddhas are saying chanting mantras will activate your intellectual body. The fifth one is Bhakti Yoga, saying prayers. You can say prayers in any whatever your belief is. You do the spiritual aspect of it. Now, very, very important point here is Hatha Yoga, Pranayama and Dhyana must be learned and trained under a teacher. It's very important. Please don't try anything on your own. So all these asanas, if you have a center nearby, please go to that center and learn. That is a way to learn. Especially Pranayama and Dhyanam, please don't read anything in the internet and try it. Please go and approach a teacher and learn it from them. Now, just summarizing the benefits. Yoga is a science, and its holistic approach creates a deeper sense of inner peace, well-being, and contentment by bringing together the mind, the body, and the spirit. Postures, the asanas. In general, asanas promote healthy living, improve blood circulation, and relaxing the muscles, strengthening the core muscles. All the endocrine glands are massaged and activated, and it is greatly benefiting type 2 diabetes. Heart muscles are strengthened, generating antibodies, improve memory power, good remedy for back pain, expanding the lungs, reduces respiratory infection, and many more. And breathing techniques, pranayama, focused breathing exercises calm the nervous system and increase the overall energy level. Dhyanam, quietening the mind through meditation, reduces stress level and improves mental focus. Chanting mantras, activating the intellectual body. Overall well-being, connecting ourselves to the supreme and developing universal love is a summary of the fivefold path practice. Now, just a small advertisement. We are having Kriya Hatha Yoga classes on a regular basis in these places. This is in London, Stoneleigh, Sri Rajarajeswari Amman Temple. On Sundays, we start at 7 o'clock in the morning until 7:30. Again, on Wednesdays, we start 6:30 p.m. to 8 p.m. And the hall adjacent to the temple is called Scout Zone. And we have yoga classes starting from 7 a.m. to 8 a.m., 8:30 a.m. on Saturdays. There's another class in Green Lane, New Borden, again London. We start at 7:30 and it goes on till 9 a.m. Classes are conducted free of charge. The people we are all the teachers are doing it free of charge. We don't charge money for teaching, but wherever we have to pay for the hall, we collect a small amount of money so that we can cover the payment for the hall. The email address is this one. Anybody interested, please, you can contact me anytime. If you go to the web page, you can get a bit more information. Again, by calling me or sending a message, I'm happy to discuss and further. And now, few more things here. It's some சித்தர் பாடல்கள் விருப்பமானவர் இதை வாசிச்சு கொள்ளலாம். இது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. வழியினை வாங்கி உயர்த்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம் பெரிய குருவின் திருவருள் பெற்றால் வழியினும் வீட்டு அழியனும் ஆவே. சிம்பிளா ஒரு சமரி சொன்ன திருமூலத்தை வந்து மூச்சு எடுத்து நாங்கள் எங்கிட்ட உடம்புலையே தூக்கி வச்சிருந்தோம் என்று சொன்னால் அது வந்து எவ்வளவு வயதானாலும் நீங்கள் ஒரு இளமை பருவத்திலேயே இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே நேரத்துல
இந்த குருவின் கீழே பயின்று அவருடைய அருளும் கிடைச்சால் நீங்கள் மேல் நோக்கி போகக்கூடியதா இருக்கும். அந்த பிராணாயாமம் செய்து பிராண சக்தியை உடம்புல தேக்கி வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னு சொன்னா, எங்களோட மனம் அமைதியா இருக்கணும். மனம் அமைதி இல்லைன்னு சொன்னா வர்ற பிராணாயாமம் எல்லாமே வீணா போயிடும். அதால தான் அந்த 5-fold path வருது. பிராணாயாமம், ஆசனம், பிராணாயாமம், தியானம், மந்திரம், பக்தி. நீங்கள் ஆசனம் செய்யறதால தியானம் செய்யும் பொழுது உடம்பில் எதுவித நோவும் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து உங்களால தியானம் செய்யக்கூடியதா இருக்கும். நாங்கள் பிராணாயாமம் செய்யறதால நாங்கள் பிராணசக்தியை வளர்க்கிறோம். தியானம் செய்யறதால அந்த பிராணசக்தி எங்கிட்ட உடம்பிலேயே தேக்கி வச்சிருக்கிறதுக்கு உதவுறோம். அதே நேரத்துல நாங்கள் மந்திரம் சபிக்கிறதால எங்கிட்ட புத்தி கூர்மையை வளர்க்கிறோம். அண்ட் பக்தியால நாங்கள் இந்த உலகத்தோட ஒன்றி வாழக்கூடிய எங்களுக்கு இந்த யூனிவர்சல் லவ் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது ஒரு சிறுபோதற்ற மந்திரம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கடக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கடக்கு அறிவார்க்கு கூட்டை உதைக்கும் குறி அதுவாமி. ஏற்றி இறக்குனா உள்ளுக்கு இழுத்து வழியால விடுற அந்த காற்றின் கணக்க எப்படி செய்யணும் என்று பெரும்பாலான தெரியாது. அந்த கணக்கு அறிஞ்சிட்டால் நீங்கள் இந்த இறப்பையே தள்ளி போடக்கூடிய அறிவும் சக்தியும் அறிவும் வந்துடும் உங்களுக்கு. கூட்டை உதைக்கும் புரியாது வாங்கும். அடுத்த திருமந்திரம் பார்ப்பான் அகத்தே பால் பசு 5 உண்டு. மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிகிற. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுது. இது 5 senses பற்றி சொல்றேன். அந்த 5 senses தண்டபாட்டுல போகப்பட்டப்பட்டு சொன்னா எல்லா எனர்ஜியும் வேஸ்டா போயிடும். அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த 5-fold பார்ட்டிகளால அடக்க தெரிஞ்சால் அந்த 5 senses-மே எங்களுக்கு எவ்வளவோ பிரயோசனமான விஷயத்தை தரும் என்றதான் இந்த பாட்டின் சிம்பிள் விளக்கம். ஒரு ஆசனம். புள்ளிடும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் தவிர்ப்பிக்கும் உள்ளது சென்னோ உணர்வுடையாருக்கு. காற்றை நாங்கள் அடக்கி எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டு சொன்னால் நாங்கள் மதுவாலதான் சந்தோஷம் கிடைக்கணும் என்று இல்லை, தானாவே அதுல எங்க உடம்புல சந்தோஷம் வரும். இந்த துள்ளி நடக்கக்கூடிய ஒரு உற்சாகம் வரும். சோம்பல் இல்லாமல் இருக்கலாம் என்று திரும்ப சொல்றோம். அடுத்த பாட்டு காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே. காலையில இஞ்சி, மத்தியானம் சுக்கு, மாலையில கடுக்காய். ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிட்டு வந்தால் விருத்தனும் பாலன். வயது போற மனுஷனும் ஒரு யங் போயாவே இருப்பார் என்று இது திருமூலத்தில் ஒரு பாட்டு உண்டு. அடுத்தது ரோமரிஷி என்றவருடைய ஒரு பாட்டு என்று சொல்லுதுன்னு சொன்னால், ஓவென்று கெட்ட புத்தி மாணாக்களே உலகத்தில் மாநிறக்காம் ஆன்று 100 ஆமன்று 21,600 சுவாசமல்லோ ஒரு நாளைக்கு. போ என்று போனதனால் நாள் குறைந்து போச்சு அது போகாவிட்டால் போவதில்லை. தாம் ஒன்று நினைக்கையிலே தெய்வம் ஒன்று தான் நினைத்த தன்மை என்றோ விதிகள் தாமே. இந்த 21,600 பற்றி என்ன சொல்றாரு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நாங்கள் 21,600 சுவாசத்தை விடுற வழக்கமாகும். அது எப்படி விரிவா பார்த்தீங்கன்னு சொன்னா 24 மணித்தியாலம் 60 வினாடி 15 தரம். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் 15 தரம் மூச்செடுத்து விடுறதால 21,600 சுவாசம் ஒரு நாளை செய்யும். அப்படி செய்தால் வழக்கமாக எங்களுக்கு ஆயுசு 100 ஆண்டு. ஆனால் இப்ப நாங்கள் இந்த 15 10 குறைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு 1000 15ஆல பிரிச்சு 10ஆல பெருக்கிற இது வரும். 1225 வயசு மட்டும் வாழலாம். அதே நேரத்துல நீங்கள் 5 தரம் ஒரு கால் செய்து வச்சீங்கன்னு சொன்னா 300 வயசு மட்டும் வாழ்றதுக்கே சந்தர்ப்பம் இருக்கு.
இதுதான் இந்த ரோமரிஷியின் பாட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னால், நாங்கள் மனதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதால எங்க சுவாசம் வந்து ஒழுங்கா சீராகவும் மெதுவாகவும் இருக்கு. நாங்கள் மெதுவாக சுவாசத்தை செய்யறதால நாங்கள் நீண்ட காலம் வாழலாம், அதே இடத்தில் நோய் இல்லாமலும் வாழலாம் என்றது ரோமரிஷியினுடைய பாட்டு. அதுதான் இதோட என்னுடைய பிரசன்டேஷன் முடியுது. மிகவும் நன்றி ரகுபதி. மிகவும் ஆழமாக ஆயத்தப்படுத்தி எங்களுக்காக நல்ல பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. இப்பொழுது மற்றவர்கள் உங்களது கருத்துக்கள், உங்கள் அனுபவங்கள், உங்களுக்கு யோகா சம்பந்தமாக உங்களது சொந்த அனுபவங்கள் மற்றும் கேள்விகளையும் கேட்க. செல்வகுமார். தேங்க்யூ வெரி மச் ரகுபதி. இது செல்வகுமாரா? சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் நான் 50 வருஷம் லேட். இல்ல, எங்கிட்ட குரூப்ல ஒரு ஆள் வந்து சேரைக்குள்ள அவருக்கு 70 வயசு. ஆனா அவர் வந்து பல்லு நல்லா செய்வார். நான் சீவியத்துல இது இந்த யோகாவை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அதற்குள்ள போனதும் இல்லை. அந்த அறிவு எனக்கு absolutely nothing. ரைட்? இதை கேட்க எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இதில் தெரியாமல் போயிட்டுதே உண்டு. நான் உண்மையிலே 50 வருஷம் லேட்டாக போச்சு. தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் a nice presentation. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் நியூ ஜெர்சியில இருக்கேன். வசந்தனை கிட்டத்தான் இருக்கிறேன். ஓகே, அங்க பாப்போம். சரி சரி. நீங்கள் நியூ ஜெர்சிக்கு வந்தால் வாங்க. வசந்தனிட்ட வந்தீங்களா? வசந்தனி இஸ் a couple of miles away from me. நாங்கள் இப்போ ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு முன்ன நியூ ஜெர்சிக்கு வந்து நான் எங்கிட்ட யோகா குரூப் பங்கோடு இருக்குது. நான் அப்ப அவர்கிட்ட டீட்டெயில தாரேன், நீங்கள் போய் பாருங்க. யோகாசனம் உங்களுக்கு செய்ய விருப்பப்பட்டா அவருக்களால நான் செய்து கொடுக்க சந்தர்ப்பம் இருக்குது. என்ன தெரியுதா உங்களுக்கு? நான் பிஎஸ்சில சிங்கப்பூர்ல வேலை செய்யல இருந்தேன். நான் உங்களோட இந்த லஞ்ச் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கப்பே சென்டர் அந்த இடத்துக்கு பேர் ஞாபகம் இருக்கு போல. அப்ப நான் சரியான மெல்லிஸா இருந்திருப்பேன். டீட்டெயிலே எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்கோ. நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் தாரன். எங்கிட்ட நியூ ஸ்பிரிங்ஃபீல்ட்ல எங்கிட்ட ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா அவரோட போய் கதைச்சு கொள்ளலாம். இஸ் a very nice person, மார்க் டெய்லர். அட்லீஸ்ட் நீங்கள் பிராணாயாமம் தியானத்தையாவது பழகுங்க. உண்மையில வெரி 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 நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. இட்ஸ் a very knowledgeable. மற்ற இடங்கள்ல வேணா இந்த இது இந்த உண்மையிலேயே what you tell this one is it is an inspiring presentation. Everybody will think about trying to do these things. Thank you very much. அந்த வீடியோ எல்லாம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துட்டு நான் அதை என்ன செய்வேன்டா, வீடியோவே நான் மாதவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அதோட சேர்த்து அந்த ரெக்கார்டிங்ல இன்சர்ட் பண்ணி விடுவார். Okay, thanks. Thank you. ரகுபதி, உங்களோட மிக மிக அருமையான பிரசன்டேஷன் இன்றைக்கு. அருமையான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் 15 பேரோட ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் 1.5 மணித்தியாலம் போனாலும் அத்தனை 15 பேரில் எல்லாரும் தொடர்ந்து இருந்து கேட்டிருக்கணும். ஒரு தடவை இடையில விட்டு போனதா எனக்கு தெரியல. அந்த 15 பேரோட ஆரம்பித்து 15 பேரோடையே இப்பவும் இருக்கிறோம். அதுதான் அந்த முக்கியமான இது. மற்ற ப்ரெசன்டேஷனில் சில வழி அரைவாசி வழியில் ஆக்கள் விலை போகிறது இருக்குது. எல்லாரும் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டதில் அவன் சமய ரீதியாக வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்தை எல்லாரும் பொறுமையாக கேட்டது தான் எனக்கு சரியான பெருமையாக இருக்கு. யோகாக்கும் சமயத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த மெடிடேஷனுக்கும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுங்க, அப்போ யோகாவுக்கும் சம்பந்தம் இல்லை, மெடிடேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை சமயங்களுக்கு. ஆனால் அந்த சமயங்கள் அதுகளை சில சமயங்கள் அதுகளை சொல்லிக் கொடுக்குறதால சமய அட்டாச்மெண்ட் அதில் வருதே ஒழிய
யோகாக்கும் மற்றது மெடிடேஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சமயங்களோட. இப்போ சில வேளை நாங்கள் ஆக்களோட கதைக்கக்குள்ள சில ஆக்கள் இது எனக்கு சரி வராது என்று சொல்கிற ஆக்கள் இருக்கணும். என்னுடைய சமய நம்பிக்கை வித்தியாசமானதுன்னு சொல்லக்கூடும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லையாட்டு நீங்கள் சொன்னதும் தெரியும். நானும் தான் என்னுடைய பிலீவும். அதாவது உங்களை தான் ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்னு சொன்னால், இந்த மந்திர யோகம் என்று சொன்னீங்கள் தானே. மந்திர யோகம் என்று சொல்லக்குள்ள நாங்கள் மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுறோம். அநேகமாக 2 விஷயம் தான். ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கு படித்தது என்னென்னு சொன்னால், இதை ரிப்பீட் பண்ணக்குள்ள ஏதாவது ஒன்று நாங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணக்குள்ள இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது. அப்போ என்ற கேள்வி வந்து அதை ரிப்பீட் பண்ணுறதால தான் ஆக்டிவேட் பண்ணுதோ அல்லது மந்திரத்தில் உள்ள கருத்துக்களால். இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் எல்லாரும் தமிழ் பேசுகிற ஆக்கள் அநேகமான மந்திரங்கள் சைவ சமயத்தில் உள்ளது அநேகமான மந்திரங்கள் ஹிந்தியில் இருக்குது. என்னத்தை சொல்லினோம் என்ன கருத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மந்திரங்களை நாங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். கோயிலில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஐயர்மார் செய்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாத என்ன இருக்குண்டு. ஆனால் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் அது எங்களுக்கு இன்டர்னலைஸ் பண்ணும். அதான் அந்த ஆட்டோ சஜஷன் சொல்லினோம். என்ன you repeat the thing with sense and meaning and everything, then it internalized to you, which is auto suggestion சொல்லிடலாம். என்ன ஆனால் இது நாங்கள் இப்போ உங்களை கேட்குற கேள்வி இதுதான். மந்திரத்தை என்னத்தையும் விளங்காட்டிலும் ரிப்பீட் பண்ணினால் லெஃப்ட் சைடில் உள்ள மூளை வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுதா? அதுதான் அந்த மந்திரம் ஓதுறன்ற நன்மையோ அல்லது மந்திரம் ஓதுறதுக்குள்ள என்னத்தை நாங்கள் சொல்கிறோம்னு விளங்கி திருப்பி ரிப்பீட் பண்ணுறதால ஏற்படுற நன்மையும் என்றுதான் நம்மளுக்கு கேட்குறோம். என்னுடைய விளக்கத்தை சொல்றேன். 2 விதமான மந்திரங்கள் இருக்கு. ஒன்று மகா மந்திரங்கள், அது கோயில செய்யணும், கோயில பூசைக்கு செய்யணும். அடுத்தது வந்து பீஜ மந்திரம், அதுதான் நாங்கள் குருவட்டு எடுக்கிற மந்திரம். அதுக்கு அது ஹிந்தியில இல்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான். அது நாங்கள் ரிப்பீட் பண்ணப்போம். ரிப்பீட் பண்றதால தான் எங்களுடைய லெஃப்ட் பிரெயின் இஸ் ஆக்கியூபைட். அந்த கருத்தால என்னுடைய ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மீனிங். அதுதான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் முறை படித்த விஷயம். எனக்கு மொத்த நேரம் அதில் ஒரு கன்ஃபியூஷன் எழுதலும் இருந்தது. மற்றது அதுல ஒரு விஷயத்தை சொல்லணும் சொன்ன, நாங்கள் இந்த ரிப்பீட் பண்ணக்குள்ள எங்களுடைய யோகியாருடைய அட்வைஸ் என்னன்னு சொன்னா, 1 லட்சம் 10 லட்சம் தரணும். 1 லட்சம் தர நாங்கள் அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணினால் எங்களுடைய சித்தமே அதை சொல்ல வலிக்கிட்டோம். இந்த சித்தம் சொல்ல வலிக்கிட்டா then your system is in tune. அதே மாதிரி 1 million times செய்தால் we are becoming a very very advanced mantra chanting. போன மாதம் மிஸ்ஸஸ் சில்லத்துறை அல்லது மிஸ் கந்தையா டீச்சர் நாங்கள் வந்து கலந்து கொண்டவங்களோட அவட்ட இருந்து ஒன்று நான் படித்த விஷயம் என்னென்னு சொன்னால், அப்போ நாங்கள் கேள்வி கேட்டோம். இந்த வயதில் அவள் வந்து 92 வயது நினைக்கிறேன். இப்போ இந்த வயதிலே உங்களுக்கு அபார மெமரி ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு கேட்ட கேள்விக்கு அவள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், தான் ஒவ்வொரு நாளும் கோயிலில் போய் தேவாரங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு தான் சொல்கிறான். ஸோ அது தேவாரம் இல்லை முக்கியம், சைவ சமயம் இல்லை, தேவாரம் இல்லை முக்கியம். நான் என்னத்தை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ரெப்படிஷன். யூ கண்டினியூஸ்லி யூ ரிப்பீட் த சேம் திங் ஃபார் 1 hour. இப்போ நீங்கள் சொன்னதையும் அதையும் நான் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அவ சொல்ல இல்லை லெஃப்ட் சைடில் உள்ள பிரெயின் தனக்கு ஆக்டிவேட் பண்ணப்படுதுன்ற அவ சொல்ல இல்லை. அவ சொல்கிற வந்து இவ்வளவு ஞாபக சக்திக்கு இதுதான் காரணம்ன்ற மாதிரி சொன்னான். தான் எந்த நேரமும் கோயிலில் போய் ஒரு மணித்தியாலத்துக்கு தேவாரங்கள் அதுகளை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொன்னதும் அதில் ஒரு தொடர்புக்கு ஒரு வித்தியாசமான வழியில் தொடர்புக்கு என்னென்னு சொன்னால், அப்படி ரிப்பீட் பண்ணக்குள்ள உங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் அதாவது சொல்கிறாங்க இந்த நர்வ் ஜங்ஷன்ஸ், இந்த அது தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சரியாக சொல்ல தெரியல, அது ஆக்டிவேட் பண்ணப்படுது. அது புது கனெக்ஷன்ஸ் உருவாகுது. நீங்கள் ரிப்பீட் பண்ணக்குள்ள புது கனெக்ஷன்ஸ் உருவாகுது. இப்போ நீங்கள் திருப்பி சொல்லாட்டால் கெதியில் அந்த ஏஜ் போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த செல்ஸ் எல்லாம் நீங்கள் இழந்து கொண்டு போகிறோம். அதான் அந்த மெமரியை நாங்கள் லூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்லக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அறிவை அடுத்த மாதிரி எனக்கு இருந்தது.
அது ஒரு நடுவில் எனக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தது. ஏனென்ற மந்திரம் ஏனது விளங்காத சாமான திருப்பி சொல்றதுல என்ன நன்மை இருக்குன்றது எனக்கு எப்போவுமே ஒரு கேள்வியாக இருந்தது. இது வந்து யோகியார் சொல்லி தரல. யோகியார் சில விஷயங்களை சொல்லி போட்டு விட்டுருவார். யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் ஹி வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். திஸ் இஸ் சம்திங் நானா அறிஞ்சதுதான். அதே நேரத்துல லெஃப்ட் பிரெயின் வந்து அது மேனிப்புலேட்டிவ் பிரெயின். என்ன அதை நாங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி ஆக்கிபைடா வச்சிருக்கிறதால அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த மேனிப்புலேட்டிவ் பிரெயினை வந்து நாங்கள் சப்ரஸ் பண்றோம். The right brain is love and that will bloom while keeping the left brain occupied. Thanks, Raghupati. Yeah. Any more questions? Hello, Raghupati. Yes. Umakandan here. Sorry. Excellent presentation. Thank you very much. Yeah, I used to do all the yoga when I was in year 12, HSC, before HSC, year 11. But now I can't even do Padmasana. Very hard. சில மசில்ஸ் நாங்கள் பாவிக்க அதான் கனகாலமா ஏற்கனவே செய்திகள் சொன்னால் அந்த மசில் மெமரி இருக்கு. நீங்கள் திருப்ப கொண்டு வர Right. Okay. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க முதல்ல நல்லா நடக்க போங்க. Okay. ப்ளீஸ் பண்ணுங்க. அதையும் செய்யறேன்னு இல்லையா? ஓகே. அது செய்துட்டீங்கன்னு சொன்னா யூ கேன் ஈஸிலி செய்யக்கூடியதா இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்க செய்வீங்கன்னா அதுக்குரிய மெமரி இருக்கு. ஏ ஓகே. மற்றது அந்த திருமூலத்தை மூச்சு பயிற்சி இருக்குல்லோ, அது இடது பக்கத்தால எடுத்து 4 counts and then you hold it for so many counts and then release it through the right nose. Should we need a guru for those things? Please don't follow that one. Yogi, our teacher Yogi is saying, don't even hold the breath. But Right. திருமூலத்தை திருமாத்திரத்துல என்ன நடந்து போச்சுன்னு சொன்னா, சில பாட்டுகளை வேற யாரும் உள்ளுக்குள்ள புகுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு. Oh, I see. ஒரிஜினல் எது ஒரிஜினல் எது பூத்திர பாட்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஓகே. அந்த நீங்கள் 4 தரம் எடுத்து 8 தரம் வச்சு 30 தரம் படியாத ப்ளீஸ் டோன்ட் டு இட். ஓகே ஓகே. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இருக்கிறது சிட்னி, ஆஸ்திரேலியா. முடியப்பட்ட அங்க யாராவது ஒரு இனிஷியேட்டட் ஆள் இருந்தார் இன்ட்ரெஸ்ட் சொன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஆட்கள் அங்க வரலாம், வந்து நாங்கள் கொடுக்கலாம். Yeah, I'm more interested in this breathing exercises. அங்க யாராவது டீச்சர்ஸ் இருந்தா போய் அவையெல்லாம் கேட்டுட்டு படியுங்கோ. இல்லைன்னு நாங்களோட வரைக்குள்ள செய்யலாம். Yeah, நீங்கள் அறிஞ்சபடி அந்த 16 கவுண்ட்டுக்கு மூச்சு எடுத்து இடது பக்கத்தால, அப்புறம் 64 கவுண்ட்டுக்கு வச்சிருந்து அப்புறம் 8 கவுண்ட்டுக்கு வெளியில வர்றது through the right nose. அது சரியா? அது உண்மையான திருமூலத்தை தான் இல்லது? 16 தரம் எடுத்து 32 தரம் நீங்கள் உள்ளுக்குள்ள வச்சுக்க போறீங்கன்னு சொன்னா you're holding the breath for 30. That is any doctors here, I don't know, they can say it is very risky and dangerous. Yeah, okay. All right, thank you. Any more? ஒருத்தர் மில்லியன் நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமோ? நிச்சயமாக. இந்த எனர்ஜி சென்டர்ஸை பற்றி சொன்னீங்கள், அதாவது அந்த சக்கரங்கள். இப்போ நான் அறிஞ்ச மாதிரியில் எங்களோட உடம்புல 8 சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லினா, இதுகள் வந்து இமேஜினரி சக்கரங்களோ அல்லது இதுகள் வந்து இந்த நர்வ் எண்டிங்ஸ், நர்வ் கனெக்ஷன் உள்ள சக்கரங்களோ? இந்த சக்கரங்கள்னா என்ன அந்த உடம்புல? யோகியாருடைய சக்கரங்களும் இந்த யோக ஆசனங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் எண்டோக்ரின் கிளான்ஸோட ஜாயின் பண்ணி இருக்குது. எண்டோக்ரின் கிளான்ஸ் தான் முக்கியம். இப்போ அவற்றை வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா, கழுத்திலேண்டா தைராய்டு, பாராதைராய்டு. நெத்தி என்று சொன்னால் தைமஸ் கிளாண்ட், சாரி பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீரியல் கிளாண்ட்.
செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட், கீழே பேங்க்ரியஸ், கீழே ரீப்ரடக்டிவ் கிளாண்ட்ஸ். ஸோ சக்கராஸ் அதுக்குள்ளால யோகியார் ஜாயின் பண்றேன். அதே நேரத்துல என்ன ஒரு சக்கராஸ் பீப்புள் சொல்லிருந்தா, இப்ப பிராணிக் எனர்ஜி முழுக்க உடம்பு முழுக்க போகுது. அதுலயே சில எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது. அதை அவல் சக்கராஸ் என்று சொல்லினோம். அது டிஃபரெண்ட் ஃப்ரம் தி எண்டோக்ரைன் கிளாண்ட் சக்கராஸ். அந்த எனர்ஜி சென்டர்ஸ்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது வெரி டிஃபிகல்ட். தேங்க்யூ ரகுபதி. Any other questions? இந்த சக்ராஸ் எல்லாம் மாக்கந்தங்க, இந்த சக்ராஸ் எல்லாம் நாடி என்று சொல்றாங்களே. நாடி. Oh, so they are not connected to any physical organs, right? We are not connected to physical organs, no. The breath வந்து இடநாடி, பிங்கள நாடி, நடுவில் சொல்லு சுசுமா. சுஷ்மா நாடி. இப்ப அதெல்லாம் எனர்ஜி ட்ராக் ஒளிய connected to physical body. ஆனா they are the one charging all these glands. Okay. அதுல இதற்கு யோகியாருடைய இதுபடி அது நேருதான் போகுது. ஆனா வெளியாக்களின் இன்டர்பிரிட்டேஷன் படி அது பாம்பு மாதிரி சுத்தி போற மாதிரி தான் காட்டினோம். அது எல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் உள்ள இடங்களை சுத்தி தான் போகுது. Okay. All right. Thank you. The vast subject, yeah. 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 I see a lot of those things in YouTube and So many things there. Yes. yeah. Thank you very much. Right. Thank you. But Satyamurthy, vote of thanks, please. வணக்கம் எல்லாருக்கும். சனிக்கிழமை காலை வணக்கம், மாலை வணக்கம். செல்வி சுலோச்சனாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலங்க வணக்கம். அவங்க இரவு மிட் நைட் தாண்டிட்டு நினைக்கிறேன். அப்போ தங்களோட நேரத்தையும் பார்க்காமல் கலந்து கொண்ட எல்லாருக்கும் முதற்க நன்றி. ரகுபதி சொல்றேன், என் கிளாஸ்மேட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட அவர் பிஹெச்டி எல்லாம் செய்தவர், இப்போ எல்லாத்துலேயும் பாண்டியம் பெற்றிருக்கிறார். அவர்கிட்ட பேசிலேயே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் பற்றி நான் சொல்றதை விட உங்களுக்கு தெரியாத 2-3 ரகசியங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னால், அவர் சிங்கப்பூர்ல மங்கையை காதலித்து திருமணம் நடைபெறும் பொழுது எதிர்பாராத காரணங்களால் திருமதி பசுபதி அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தபடியால் அடியேனும் என்னுடைய மனைவியாரும் அவருக்கு அந்த திருமணத்துல தத்தம் செய்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றோம். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்ப என்னோட உடன்பிறவா தங்கை மங்கை இன்றைக்கும் ரகுபதியை கூப்பிடுறது அத்தான் குட்டி என்று தான் அழைப்பா. மற்றும்படி ரகுபதியை பற்றி மிச்சம் எல்லாருக்கும் இப்ப நீங்கள் அவற்றை பேசி அறிந்திருப்பீர்கள். மிகவும் நன்றி. மிகவும் பிரயோஜனமான ஸ்பீச். செல்வகுமார், மாதவன் எல்லாரும் சொல்லியிருக்கணும் உங்களோட ஸ்பீச்சினோட நன்மை என்னென்று. நான் அதை பற்றி திருப்பி சொல்ல தேவையில்லை. ஆனால் செல்வகுமார் நீங்க யோசிக்க தேவையில்லை. 50 வயதம் பிந்திட்டு நீங்கள் இப்பவும் தொடங்கலாம். செய்யக்கூடிய எக்ஸசைஸ்களை செய்யலாம். சேயா யோகாண்டு எல்லாம் இருக்கு. நீங்க கதைகள் இருந்தோண்டே செய்யக்கூடிய யோகாகள் இருக்குது. நீங்கள் ரகுதிகள் தொடர்பு கொண்டு நியூ ஜெர்சியில் உள்ள யாரோடையும் தொடர்பு கொண்டு அதை தொடங்குங்க. 50 வயதை பற்றி யோசியாதீங்க. மற்றது முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலுப்பிள்ளை என்ற பணி ஒரு சிறந்த பணி. அவர் எல்லா விஷயங்களையும் ஒழுங்கான முறையில வழிநடத்தி கொண்டு வரார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் மாதிரி சில இருந்தாலும் அவற்றுடைய சேவை அளப்பெரியது. உங்களுடைய சேவை தொடரட்டும் வேலுப்பிள்ளை. வாழ்க வளமுடன் என்று வயது கூடியபடியா நான் வாழ்த்தலாம் என்று நினைத்து வாழ்த்துகின்றேன். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்ப திருக்குறள் மாநாடு நடக்குது கனடாவில். அப்ப அதை ஒரு திருக்குறளையும் சொல்லி
பொய்மையும் வாய்மை எடுத்து பிரதிந்த நன்மை பயக்குமே நின்று. அப்ப நான் சத்தியமூர்த்தி என்றாலும் சில வழிகளில் சிலவளை போய் சொல்றேன்னு சொன்னால் நான் ஆஃபீஸில் வேலை செய்யக்கல. நான் சில பேரை கண்டா சொல்றது நீங்கள் மிகவும் ஹேண்ட்ஸமா இருக்கிறீர்கள், அழகாக இருக்கிறீர்கள் என்று அப்படி சொல்றதாலும் இதற்கு தீமை இல்லை. ஆனால் அவைகள் வந்ததை கேட்டு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டால் வேலை சின்ன விதமா பழகுவினோம். அப்படியே அந்த லெசனையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you very much, Satyamurthy. Thanks a lot. நன்றி சத்யமூர்த்தி.